பெஸ்ட்டான ஒரு ஃபைல் மேனேஜர் பார்க்க போகிறோம் ஆண்ட்ராய்டுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபைல் மேனேஜர். ஸோ கூகுள் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோடும் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்பி வந்து எவ்வளோ ஜிபி வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்குது. நல்ல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு தான் இது மெயினான இதுக்கு வந்து இதோட இதே. ஸோ உங்களுக்கு டோன்ட் ஷோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7 டேஸ்க்கு காமிக்காது, இல்லை வந்து டோன்ட் ஷோன்னு கொடுத்தீங்கன்னா எப்பயுமே காமிக்காது. ஸோ டூப்ளிகேட் ஃபைல்ஸ் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம், டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும். சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் காமிக்கும். ஸோ அதுக்காகவே இதை மெயினாக வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டேபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்கும். ஆப்ஸ் அப்ளிகேஷன் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஒன்றும் நீங்கள் சர்ச் பண்ணாமல் ஈஸியாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். தேவையில்லாத இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணிக்கலாம். முன்னாடியும் டூப்ளிகேட் ஃபைல்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா மேலே ஆடியோ ஸோ வீடியோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இது டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அதை சர்ச் பண்ணலாம். இப்போ டாக்குமெண்ட்டில் வந்து எனக்கு ஒரு ஃபைல் வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஹைட் மாதிரி தான், அந்த ஹைட் ஃபோல்டர் மாதிரி இருக்கும். கீழே வந்து இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கர்ட் அண்ட் டிஸ்ட் வியூ 2 வியூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது வியூ பண்ணுறதுக்கு. ஸோ இது மூணாவது விஷயம், இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஷேர் மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபைல் சென்டும் பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க இதே ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணணும். இது கூகுள் ஃபைல் மேனேஜர், அதனால் ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஃபைல்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரிசீவ் பண்ணலாம் இன்டர்நெட் இல்லாமல். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வந்து இதில் டார்க் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் ஹைட் கேபினெட் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் மோடும் இருக்குது, எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஃபைல் மேனேஜர் உங்களோட மொபைல் ஃபைல் மேனேஜருக்கு ஆல்டர்னேட்டாக. ஸோ இது மாதிரியான டெக் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் டெக் விஷயங்கள் நியூஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சோஷியல் மீடியாஸ்லையும் இருக்கேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.